அவர் இரக்கமும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். மனிதர் மீது இரக்கமும் கடவுளிடம் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் நமது பாவங்களுக்கு தேவையான பலியை செலுத்தியதால் நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். இயேசு இவ்வுலகில் சோதிக்கப்பட்டார். ஆனால் எந்த சோதனையும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் ஒவ்வொரு வியாதியையும் தோற்கடித்ததால் சோதனைகளை மேற்கொள்வதற்கான அருளை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். வானதூதர்களும் நமக்கு சோதனையில் உதவ முடியாது. அவர்களால் நமக்கு பணிவிடைதான் செய்ய முடியும். இயேசு மனிதனாக அவதரித்து பாடுகள் பட்டு மரித்ததினால் அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு உதவிட முடியும். தலைமை குரு என்ற முறையில் இயேசு சோதனையிலிருந்து வெற்றி பெற நமக்கு அருள் புரிபவராயிருக்கிறார். பரிந்து பேசுபவர் என்ற முறையில் நமது பாவத்தை நாம் உண்மையாக அறிக்கை செய்யும் போது பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார். கடவுளுடைய அருளும் ஞானமும் நம்மால் அளவிட முடியாது.